நினைவாற்றல பெருக்குங்க. இப்படியெல்லாம் மண்ணு மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தா, நீங்க இருக்கிறது மாதிரி நானும் எங்க பகவான் கிட்ட அப்படி இருந்திருந்தா இப்படி வர முடியுமா? சாமி சொன்னது மாதிரி சொல்றதுக்கு பயந்துகிட்டு கேட்கறதுக்கு பயந்துகிட்டு இருந்தா இந்த ஸ்தானத்துக்கு நான் வந்திருக்க முடியுமா? அதுக்குண்டான அனுக்கிரகம் ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்க முடியுமா? இது மாதிரி நீங்க வர வேண்டாம். அதை நான் எப்பவுமே விரும்பல. நீங்க எல்லாருமே இல்லறவாதிங்க. இல்லறத்தை திறந்து நீங்க ஒண்ணு இப்படி வர வேண்டாம். ஆனா உங்க இல்லறம் நல்லறம் ஆகிறதுக்கு உண்டான முயற்சிக்கு நீங்க வரணுமா வரக்கூடாது? ஏன் வர மாட்டேங்கிறீங்க? வரணும்னு சொல்லிட்டீங்க, ஏன் வர மாட்டேங்கிறீங்க? 4 வருஷம் ஆனவங்களும் இருக்கீங்க, 3 வருஷம் ஆனவங்களும் இருக்கீங்க, 2 வருஷம் ஆனவங்களும் இருக்கீங்க, 6 வருஷம் ஆனவங்களும் இருக்காங்க. ஏன் உங்களுக்கு வர மாட்டேங்குது? உங்களுக்கு ஆழமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன். இந்த பரதேசி இங்க நீ நம்பிக்கையோட இந்த பரதேசி மேல் நம்பிக்கை வச்சு பயணம் பண்ணால் எப்பேற்பட்ட கஷ்டம் துயரமா இருந்தாலும், ஏன் நீ கோமா ஸ்டேஜில் கூட இருந்தா கூட 36 மாசம் தான். 36 மாசம் நீ பூர்த்தி அடைஞ்சிட்டீன்னா அதுக்கு மேல இதெல்லாம் உங்ககிட்ட இருக்காது அப்படின்னு உங்களுக்கு பல முறை வாக்கு கொடுத்துருக்கேன். ஆனா நீங்க அதுல இருந்து விடுபட்டு இருக்கீங்களா? 36 மாசம்ங்கிறது 3 வருஷம் தானே. 6 வருஷம் ஆனவங்களும் இருக்கீங்க விடுவிடாம, 5 வருஷம் ஆனவங்களும் விடுவிடாம இருக்கீங்க. சொல்லுங்க. யோசிக்கணும்ல. அவர் சொன்ன மாதிரி பதில் சொல்றதுக்கு பயந்துகிட்டு இருக்காங்க. பயந்துகிட்டே எத்தனை நாளைக்கு இருப்பீங்க? எவ்வளவு நாளைக்கு பயந்துகிட்டு இருப்பீங்க? பயமே வாழ்க்கையா? ஏற்கனவே 2 பூஜைக்கு முன்னாடி சொன்னேன்னு நினைக்கிறேன். வேலூர்ல ஒரு கிறிஸ்டின் குடும்பம் நமக்கு ஐக்கியமா இருக்குன்னு. 5 வருஷமா கிறிஸ்டின் சர்ச்சில் அவங்க பரம்பரை கிறிஸ்டின் 5 வருஷமா போராடி பாதர்கள் 10 பாதர்கள் வீட்டுல வந்து ஜெபம் பண்ணி கூட அந்த நிகழ்வை நடத்த முடியாம தவிக்கிற நேரத்துல அந்த வீட்டுல இருக்கிற ஒரு இளம் வயசு பொண்ணு, என்னுடைய பிரியமான குழந்தை சோபாட்ட போய் முறையிட்டு, சாமி இப்படி ஒண்ணு வந்திருக்கு, கையில எடுத்து செய்யலாமா வேண்டாமா, தூக்கு தைரியமான்னு சொன்னோம். ஒரே வருஷத்துல எல்லா பிரச்சனைக்கும் முடிவு கொண்டு வந்தாச்சு. அவங்க ஒண்ணு நம்ம மூஞ்சி கூட ஒண்ணு தாக்கல. சாமி சொன்ன மாதிரி இந்த இதுல வேணா பார்த்திருப்பாங்க, பேஸ்புக்ல. இன்னைக்கு அந்த குடும்பமே கிறிஸ்டின் இல்லாம மொத்தமா இங்க குருபூஜைக்கு இப்போ வர்றதுக்கு தயாராயிருக்காங்க. ஆனா நீங்க சொல்லுங்க. முகமே பார்க்காதவங்க, பைபிளை நேசிச்சுட்டு இருந்தவங்க, நம்பிக்கையை வச்சதுனாலதானே மாற்றம் வந்துச்சு. நீங்க இருந்தா நம்பிக்கை வச்சிருக்கீங்க, ஏன் மாறல? சொல்லுங்க. இதுக்காக பதில் சொல்லுங்க. ஒரு காலமும் சொல்ல மாட்டோம். எல்லாரும் யாரு பேசுறாங்க பேசல, அது பேச இருக்கிறது. ஆனா எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து எல்லா நேரத்தையும் வீடியோ எல்லாம் இது பண்ணுது, கட் பண்ணி போறது வந்து அது பிரிச்சு போறது எல்லாம் பண்ணுது. முன்னாடி சாமி அங்க ஆரம்பிச்சு
எங்களுக்கு தான் நாங்க தான் ஒரு இதை வந்து கேள்வி கேட்டு ஆரம்பிக்க முடியல. அந்த அம்மாவை ஆரம்பிச்சு சொல்லணும்னு அதுவும் சொல்ல மாட்டேன். சரி, இன்னைக்கு ஆரம்பிச்சிச்சுல. இன்னைக்கு ரொம்ப லேட் ஆச்சு, இடைவெளியில வந்துச்சு. சரி, இடையிலனாலும் வந்துச்சுல. இன்னும் இடையில வர்றது ரொம்ப கஷ்டம். அந்த கடைசி வரலாம், இந்த கடைசி வரலாம் இல்லைங்களா சாமி? சென்ட்ரல் வர்றது ரொம்ப கஷ்டம். ஆனா அந்த மாதிரி சென்ட்ரல் தானே வந்துச்சு. சென்ட்ரல் தான் இப்ப இருக்கு. ம், இன்னைக்கு தான் நீங்க பலர் சொல்லிட்டீங்க. சொல்லுங்க வார்த்தை தான் எல்லாத்தையும் கலந்துதா எதுவும் தெரிய மாட்டேங்குது. எல்லாம் பேசுங்க. உரையாடுங்கள் சொல்லுவோமா? ஆமா, உரையாடுங்கள், மௌனம் செல்லாதீர்கள் அப்படி சொல்லலாம். இல்லப்பா, முயற்சியே இல்லாம இருக்கிறீங்க. எனக்கு இருக்கிற வழி என்ன தெரியுமா? இவ்வளவு எளிமையான முறையில உங்களுக்கு வழிமுறையை வந்து எடுத்துரைச்சு காட்டி கொடுத்தும் கூட அதுக்கான முயற்சியே இல்லாம நீங்க பயணம் பண்றதுதான் எனக்கு வழியா இருக்கு. வேற ஒண்ணு நான் நம்ம கிட்ட தான் மறைப்பொருளே கிடையாது இல்லையா? இது வரைக்கும் ஏதாவது உங்களுக்காக சாதகத்துக்காக இல்ல எனக்கு இதுக்காக நான் ஏதாவது கூறி இருக்கிறேன் உங்கள்ட்ட வார்த்தைய? என்ன நடைமுறையோ என்ன உண்மையை தானே வெளிப்படுத்துறேன். அந்த முயற்சியே உங்கள்கிட்ட இல்லாதக்கிறப்போ இந்த முட்டாளுக்கு வலிக்குமா வலிக்காதா? உங்களுக்கு ஒரு விஷயம் சாதனை வரலன்னு சொல்லி எவ்வளவு வலி வருதோ அதை விட 3 மடங்கு எனக்கு வரும்ல. அதையே நீங்க உணராம இருக்கிறீங்க.